Hey everyone, welcome to Future Vision Study Center Salem. இன்னைக்கு நம்ம UGTRP பாட்னி சிலபஸ்ல யூனிட் 4 ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஏசி ஃபேமிலி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டுடே கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குக்கர்பிட்டேசி ஃபேமிலி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ குக்கர்பிட்டேசியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். கேரக்டர்ஸ் ஆஃப் குக்கர்பிட்டேசி. ஓகே, ப்ரோஸ்டேட் ஹர்ப். இதில் ஹர்ப் வந்து எப்படி இருக்கும்? ப்ரோஸ்டேட் ஹர்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வியரிங் டென்ட்ரிலாம் வந்து இருக்கும். ஓகே, ப்ரோஸ்டேட் டென்ட்ரிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வியரிங் டென்ட்ரில்ங்கிறது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங்காக வந்து ஒரு பிளான்ட் மேலே ஒரு ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த மாதிரி வளர்ப்பான் டென்ட்ரில் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் பால்பினேட்லி லோப்டு. லீவ்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பால்பினேட்லி லோப்டாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ் ஹிஸ்பிட்டாக வந்து இருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாமெரஸாக இருக்கும். பென்டா அப்படின்னாலே 5 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். ஸோ வந்து பெண்டாமெரஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூனிசெக்ஷுவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யூனிசெக்ஷுவலாக இருக்குது, மொனோஷியஸாக இருக்குது, ஆர் லெஸ் காமன்லி டயோஷியஸ். ஓகே, இதில் வந்து மொனோஷியஸும் இருக்குது, டயோஷியஸும் இருக்குது. மொனோஷியஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சேம் பிளான்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்க பிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து மொனோஷியஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயோஷியஸ் அப்படிங்கிறது அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ் வந்து வேறு வேறு பிளான்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதுன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அதுதான் நம்ம டயோஷியஸ்க்கும் மோனோஷியஸ்க்கும் வந்து இருக்க டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, ஸோ ஸ்டாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்கும். யூஸ்வலி லெஸ் இன் நம்பர்ஸில் வந்து இருக்கும். ஆர் ஆந்தஸ் வந்து ஃப்ரீ ஆர் கோஆர்டினேட்டாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓவரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இன்ஃபீரியர் ஓவரியாக இருக்கும். ஓகே, இதில் ஓவரி வந்துட்டு சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த குக்கர்பிட்டேசியில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரி எப்படி இருக்குன்னா இன்ஃபீரியர் ஓவரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரைலோக்குலராக இருக்குது, பேரண்டியல் பிளாசன்டேஷன்ஸாக வந்து இருக்குது. ஓகே, ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷி அண்டு பெப்போவாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸில் குக்கர்பிட்டேசியில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? இது வந்து ப்ரோஸ்டேட் ஹர்பாக இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து இந்த லீவ்ஸ் வந்து பால்மெட்டி லோப்டாக இருக்குது. என்ன ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்டாமியாஸாக இருக்குது. இது வந்து ஒரு யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸு 5. நெக்ஸ்ட் 4. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு மொனோஷியஸ், அது வந்து ஒரு டயோஷியஸ் பிளான்ட்டாகவும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5. ஓகே, ஸோ ஸ்டாமன்ஸும் இதில் 5 இருக்குது. இது ஃப்ளவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு பெண்டாமிரஸாக இருக்குது. யூஸ்வலி லெஸ் ஆர் ஆந்தஸ் வந்து ஃப்ரீ கோஆர்டினேட்டாக இருக்குது. ஓவரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபீரியர் ஓவரியாக இருக்குது, சுப்பீரியர் இல்லாமல் இன்ஃபீரியர் ஓவரியாக இருக்குது. வந்து ட்ரைலாக்குனராக இருக்குது. அப்புறம் வந்து பேரண்டியல் பிளாசன்டேஷன்ஸாக வந்து இதில் இருக்குது. ஓகே, ஸோ வந்து பிளாசன்டேஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சில் அண்டு பேசியல் அப்புறம் பேரண்டியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்டியல் பிளாசன்டேஷன்ஸாக வந்து இருக்குது. ஃப்ரூட்ஸும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஷியாக பெப்போவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் பண்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைகொலட்ரல் அண்ட் கொலாட்ரலாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 ஆல்டர்னேட்டிவ் ரோஸாக வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு வாஸ்குலர் பண்டல். ஸோ வந்து வாஸ்குலர் பண்டல்ஸ்னாலே நம்ம சைலம் ப்ளஸ் ப்ளோயம்ஸ் வந்து சொல்லுவோம். ஸோ வந்து எப்படி இருக்குன்னா கொலாட்ரலாகவும் 2 ஆல்டர்னேட்டிவ் ரோஸாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட ஹேபிடேட் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹேபிட் அப்படின்னா அது செடியாக கொடியாக மரமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேபிடேட் அப்படின்னா அதோட லிவிங் பிளேஸ், வாழ்விடம். ஓகே, அதை தான் நம்ம ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்குது? ஆனுவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பெரேனியல் ஹர்ப்ஸாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரேர்லியாக ஒரு சில வந்து ரேராக பார்த்திங்கன்னா ஷ்ரப்பாக புதராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மோஸ்ட்டாக ஆனுவலாக இருக்குது, ஹர்பாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஷ்ரப்பாக வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்மால் ட்ரீஸும் வந்து இருக்குது. ஸோ ஸ்மால் ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்ரோ சைக்கோஸ் அப்படிங்கிற பிளான்ஸ் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, யூஸ்வலி ட்ரைலிங் அண்ட் கிளைம்பிங் ஆஃப் பை மீன்ஸ் ஆஃப் டென்ட்ரில்ஸ். ஓகே, இதில் வந்து டென்ட்ரில்ஸ்ங்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கேரக்டர்ஸும் வந்துட்டு இதில் இருக்குது. இந்த டென்ட்ரில்ஸ்ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டிவ்காக இந்த மாதிரி ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர்ஸில் இப்படி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ரூட். ஓகே, இப்போ ஹேபிட் வந்து பார்த்தாச்சு. மோஸ்ட்லி வந்து ஆனுவலாக இருக்குது, பெரியனியல் ஹர்ப்ஸாக இருக்குது, ரேர்லி வந்து ஷ்ரப்ஸாக வந்து இருக்குது. இதில் வந்து சின்ன
குட்டி குட்டி ட்ரீஸும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளைம்பிங். ஓகே, கிளைம்பிங் வந்து ட்ரெண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து என்ன ரூட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா டேப் ரூட். ஓகே, ஸோ இதில் டேப் ரூட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. branched may be thickened due storage of food or water. ஓகே, ரூட் வந்து டேப் ரூட்டாக இருக்குது. branched may be thickened and due to of food storage. ஓகே, ரூட் வந்து டேப் ரூட்டு திக்கெண்டிங்காக இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டும் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோரிங் பண்ணுறதுக்காக திக்கெண்டாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஸ்டெம். ஓகே, ஸோ ஸ்டெம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பேஷியஸாக இருக்குது. எப்படி இருக்குது, நல்லா ஹெர்பேஷியஸாக இருக்குது, கிளைம்பிங்காக இருக்குது, கொடி மாதிரி ஆனுலராக இருக்குது, பிஸ்டுலராக இருக்குது, பிரான்ச்சாக வந்து இருக்குது ஸ்டெம். ஓகே, இப்போ ஸ்டெம் எப்படி இருக்குது, ஹெர்பேஷியஸாக இருக்குது, கிளைம்பிங்காக இருக்குது, ஆனுலராக இருக்குது, பிஸ்டுலராக இருக்குது, பிரான்ச்சாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு லீவ்ஸ். ஸோ லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டாக இருக்குது, பீட்டியோலேட் இருக்குது. ஸோ வந்து பீட்டியோல் லாங் ஆஸ் அ ஹெலோ அண்ட் சிம்பிள் லோப்டாக இருக்குது, எக்ஸ்டிபுலேட்டாக இருக்குது, பால்மினேட்லி வெயின்டாக இருக்குது, டென்ட்ரில் வந்து ஆஸ் யூஷுவல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இன் தி ஆக்சில் ஆஃப் லீவ் ஆர் ஆப்போசிட் ஆஃப் லீவ். லீஃப் வந்து பார்க்குறக்கு ஆக்சில் ஆஃப் லீஃபாக இருக்குது, இல்லைன்னா ஆப்போசிட் ஆஃப் லீஃப். ஓகே, ஒரு ஆக்சிலில் வந்து இருக்க லீஃப் ஆகும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட். ஓகே, இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன் ஆந்தோசையோஸ் ஆஃப் லீவ்ஸ் ஆர் ஆப்சண்ட் பட் தார்ன் ஆர் ப்ரெசன்ட். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, தார்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்த ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம், தார்ன்ஸ் டென்ட்ரில் கிளைம்பிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தார்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்குது, ப்ரெசண்டிங்காக வந்து இதில் இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஸ்டெம்மில் என்னென்ன இருக்குது, ஹெர்பேஷியஸ் வந்து ஹெர்பேஷியஸாக இருக்குது, கிளைம்பிங்காக இருக்குது, ஆனுலராக இருக்குது, பிஸ்டுலராக இருக்குது, பிரான்ச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. லீவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, பீட்டியோலேட்டாக இருக்குது, பீட்டியோல் வந்து லாங்காக இருக்குது, ஹேலோவாக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, லோப்டாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்டிபுலேட்டாக இருக்குது, பால்மினேட்லி வெயின்டாக இருக்குது, டென்ட்ரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இதில் வந்து ஆக்சில் ஆஃப் லீஃபும் ஆப்போசிட் ஆஃப் லீஃப் வந்து இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஆந்தோசைனஸ் ஆஃப் லீவ்ஸாக வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது, தோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்டடாக இருக்குது. ஸோ இந்த ஆந்தோசைசிஸ் ஆஃப் லீவ்ஸ் வந்து ஆர் ஆப்சன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ லீவ்ஸ்லேயும் வந்து எப்படி பீட்டியோலேட்டாக இருக்கா, சிம்பிளாக இருக்குது, லோப்டாக இருக்குது, இதெல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மார்ஃபாலஜிக்கல் நேச்சர் ஆஃப் டென்ட்ரில். ஓகே, தி மார்ஃபாலஜிக்கல் நேச்சர் ஆஃப் டென்ட்ரில் has been a subject of great controversy. Tendrils have been considered by various authors as a root, stem, leaves, stipule, shoots, flowers, stalks, or organs, shoot genres. Okay, so according to Buron அப்படிங்கிறவங்க 1876ல் மோடிஃபைங்க பிராக்டியோலே. ஓகே, இந்த பிராக்டியோலே வந்துட்டு பார்த்திங்கன்னா மோடிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ஃபாலஜிக்கல் நேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டென்ட்ரிலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரேட் கான்ட்ரவர்சியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு, ஸ்டிபியூல்ஸு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்டாக் ஆர் ஆர்கன்ஸாக வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அக்கார்டிங் பியூரான் ஆன் 1876 இட் இஸ் அ மாடிஃபைடு பிராக்டியோலே வந்து இருக்குது. ஸோ எங்க்லர் கன்சிடர் டு மாடிஃபையிங் ஸ்டிபியூல். ஸோ இந்த எங்க்லர்னுங்கிற ஒரு ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிபியூல்னு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் லீஃப் அண்ட் ஸ்டெம் மாடிஃபைங்லேயே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸ்டிபியூல் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இப்படி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பீட்டியோலேட்டு, அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்ட்ராங் மிட்ரிப் வந்து ஸ்ட்ராங் ஒரு வெயினை நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து மிட்ரிப் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பீட்டியோலு வந்து ஸ்டிபியூலு,
வந்து லேமினா அது வந்து லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஃப் பிளேட். ஓகே, இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் வந்து வெயின்ஸு, அதுக்கப்புறம் வெயின்லெட்ஸ் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த பிராக்டியோல் இதெல்லாமே வந்து யார் நோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எங்க்லர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஸ்டிபியூல் இருக்கிறது மாடிஃபைங்காக இருக்கிறத வந்து நோட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ முல்லர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முல்லர்னாங்கிறாங்க 1887 regarded the upper portion of the tendril as a modified leaf and lower shift portion as the axis. Okay, this view was supported by Hanger up 1930. ஓகே, இப்போ மார்ஃபாலஜிக்கல் ஆஃப் நேச்சர் ஆஃப் டென்ட்ரில் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த டென்ட்ரில் வந்து பார்க்குறதுக்கு கிரேட்டர் கான்ட்ரவர்சியாக இருக்குது. இதில் வந்து எங்கெங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஸு, ஸ்டிப்புலு, ஷூட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் அண்ட் ஆர்கன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பியூரான் அப்படிங்கிறவங்க மாடிஃபை ஆகிட்டு பிராக்டியோல் ஸ்டிக்ஸ் வந்து என்னென்னா இன்ஃப்ளோரசன்ஸ் there is a great variation in inflorescenceஆக வந்து இருக்கும். ஃப்ளவர்ஸ் ஆர் சாலிட்டரியாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெசிமோஸ் அண்டு சைமோஸ் பேனிக்கல்ஸாக வந்து இருக்குது. ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்குது, மோஸ்ட்லி யூனிசெக்ஷுவலாக இருக்குது, ரேர்லி பைசெக்ஷுவலாக இருக்குது, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, எபிகைனஸாக இருக்குது, ஸ்மால் ஆர் லார்ஜாக இருக்குது, மோஸ்ட்லி என்ன கலரில் இருக்குது ஒயிட் ஆர் எல்லோயிஷ் கலராகவும் இருக்குது, பென்டோமிரஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேல் ஃப்ளவர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளவர்ஸ் அண்டு ஃபீமேல் ஃப்ளவர்ஸ்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு மேல் ஃப்ளவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜ் நம்பர்ஸாக இருக்கும், ப்ரொடியூசஸ் இன் லார்ஜ் நம்பர்ஸாக இருக்குது. அதிகமாக வந்து மேல் ஃப்ளவர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, இதில் வந்து கேலிக்ஸ் அப்படிங்கிறது செப்பலஸ் தான் வந்து மீன் பண்ணுது. ஓகே, செப்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 5 இருக்குது. கேமோ செப்பலஸாக இருக்குது, செப்பலஸ் வந்து பாயிண்டடாக இருக்குது, ரேர்லி பீட்டியோலைட்டடாக வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கேம்போனிலேட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் ஆஸ்டிவேஷன் ஆஃப் இம்ப்ரிகேட்டாக வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொரலா வந்து பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் வந்து 5 இருக்குது, கேமோ பெட்டலஸாக இருக்குது, யூனிட்டட் அட் தி பேஸ். இது வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குனால எல்லாமே வந்து பெட்டல்ஸ் எல்லாமே வந்து யூனிட்டடாக வந்து சேர்ந்து இருக்குது, ட்விஸ்டடாக இல்லாமல் கொஞ்சம் யூனிட்டடாக வந்து சேர்ந்து இருக்குது. ஆர் த்ரூ ஆர் அவுட் குக்கர்பிட்டா அண்டு கொஹீனியாங்கிற பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரூ அவுட் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாலிபெட்டலஸ் அப்படிங்கிறது நிறைய பெட்டலஸ் வந்து இருக்கிறது தான் பாலிபெட்டலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து லியூஃபா அண்டு லாஜினேரியா அப்படிங்கிற ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ மேபி கேம்புலேட்டாக இருந்தாலும் ரொட்டேட்டடாகவும் இம்ப்ரிகேட் ஆரும் வேல்வேட் ஆஸ்டிவேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்டிவேஷன் நான் வந்து சொல்லியிருந்தேன், நிறைய டைப் ஆஃப் ஆஸ்டிவேஷன்ஸ் வந்து இருக்குது, இம்ப்ரிகேட், வேல்வேட், அப்புறம் வந்து ரொட்டேட்டட், ஸோ நிறைய ஆஸ்டிவேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொரலாவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இம்ப்ரிகேட்டர் இருக்கும், இல்லைனா வந்து வேல்வேஸ்ட் ஆஸ்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அப்போது மேல் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் அதிகமாக இருக்குது. இதில் வந்து கேலிக்ஸு கொரலான்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. கேலிக்ஸுங்கிறது அதோட இது கீழே வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்கிற இதை தான் வந்து கேலிக்ஸ் ஆர் செப்பலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரலா அப்படிங்கிறது தமிழில் இதழ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதழ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து பெட்டல்ஸ். ஓகேங்களா, இந்த இதழ்கள்லாம் வந்து 5 இருக்குது, கேமோ பெட்டலஸாக இருக்குது, எல்லாமே சேர்ந்து யூனிட்டடாக வந்து அமைச்சிருக்கு. ஓகே, ஸோ பாலிபெட்டலஸாக இருந்துச்சு அப்படின்னா லியூஃபா வந்து லாஜினேரியா ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஆஸ்டிவேஷன்ஸ் வந்து இம்ப்ரிகேட் அண்டு வேல்வேட் ஆஸ்டிவேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரிஷம். மேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னாலே என்னவா இருக்கும், ஆண்ட்ரிஷம் அப்படிங்கிறது வந்து காமனாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்படி இருக்குன்னா 5 இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்குது, அது வந்து combined to form a central column இருக்குது. ஆந்தர்ஸ் டைத்திகஸ் எக்ஸ்ட்ரோஸாக வந்து இருக்குது. டெசிஹென்ஸ் வந்து லாங்கிடியூடல் இன்னும் கர்வஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்ட்ரிஷியம் மேபி மாடிஃபைடு ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங். ஓகே, ஸோ இந்த ஆண்ட்ரிஷியம் வந்து எப்படி இருக்குது, மெயினாக வந்து 5 இருக்குன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டாமன்ஸ். ஓகே, இது ஃபுல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா கம்பைன்ட் ஆகி சென்ட்ரல் காலமாக வந்து இருக்குது. ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஆண்ட்ரிஷியம்ங்கிறது ஃபுல்லாமே மாடிஃபையிங் ஆகிருக்கு. எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலியேஜ் பேஸ் இதுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்க இதன்படி ஆண்ட்ரிஷியம்ங்கிறது மாடிஃபை ஆகிருக்கு. பட் ஸ்டாமன்ஸ்ங்கிறது 5 தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு
Thaladinantha, two parts of stamens are closely approximately in the lower part of the their filaments and fifth stands apart. Okay. So next, cystidium of pair stamens are united below in Mormotia and Citrulus and union of pairs of stamens is complete. இது வந்து அந்த ஸ்டாமன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா யூனியனா பேரா இருக்கு, எல்லாம் ஒன்று சேர்ந்து யூனியனா பேரா இருக்கு, கம்ப்ளீட்டடா இருக்கு. அப்பியரண்ட்லி ஒன்லி 3 ஸ்டாமன்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ இந்த ஸ்பீஷிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஸ்டாமன்ஸ் வந்து 5 இருக்கிறதா பார்த்தோம். ஓகே, ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சின்சைடியம்ங்கிற ஒரு ஸ்பீஷிஸில் அந்த பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமன்ஸ்ங்கிறது 3 தான் இருக்குது. அதுவும் எப்படி இருக்குன்னா அந்த 3மே வந்து ஒற்றுமையாக யூனிட்டடாக வந்து கம்ப்ளீட்டடாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சயோஸ் அண்டு சிசீனியம் ஆஃப் filaments unity of a forms of central column is anthers are very much of curved. இது வந்து very much of curved இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, Cylindria of stamens are united into central column with two ring-like pollen chambers running round the top, compared with the condition found in a Phyllanthus Cylindria of the Euphorbiaceae. Okay, next, Gynoecium. Gynoecium வந்து எப்படி இருக்கு, ட்ரைகார்ப்லேரியா இருக்கு, ஜின்கார்பஸா இருக்கு, ஓவரி இன்ஃபீரியரா வந்து இருக்கு, யூனிலோகுலரா இருக்கு, வித் பேரண்டியல் பிளாசன்டேஷன்ஸோட இருக்கு. தி இன்ட்ரடியூசிங் பிளாசண்டா மேக் அ ஓவரி டு அப்பியர் தி ட்ரைலோகுலரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், லூஃபா. The ovary is narrow and ultimately 3 to 4 celled and apparently of the axil type. Okay, so zycium of ovary is unilocular and only a single ovule and ovule of bitumen. Okay, so style stout, columnar and bears to forked stigma for each carpel. Okay, these stigmas are commissural and stands up above the dividing upper lines between two carpels. This is explained by accusing and that each is a joint structures and composed of a branch of the stigmas of two adjacent carpels. Okay, so வந்து இதுதான் gynoeciums. Next, fruit. Okay, so soft, fleshy, indehiscent and either a berry or pepo. Fruit sometimes very large in size. Citrulus species. So Benicasis in species of Cucurbita species. In Epilicium, the fruit is highly turgid when ripe and dispersal is by explosion. Okay, next, seed. Okay, so Exal bihuminous flatted numerous embryos striated cotyledons lodged and oily. Okay, so placentations வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டமோஃபிலஸ். இது என்ன பிளாசன்டேஷன்ல இருக்கு, என்டமோஃபிலஸ் பிளாசன்டேஷன்ஸ்ல வந்து பாலினேஷன்ஸ்ல வந்து இது இருக்கு. ஓகே, பாலினேஷன் வந்து என்னவா இருக்கு, என்டமோஃபிலஸ். ஓகே, ஸோ மேல் ஃப்ளவரோட ஃபார்முலா இதுதான், ஃபீமேல் ஃப்ளவரோட ஃபார்முலா இதுதான். ஓகே, ஸோ வந்து ஆக்டினோமார்பிக்கா இருக்கு, கேலிக்ஸ் வந்து 5 இருக்கு, கொரலா வந்து 5 இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரீஷியம் 5 இருக்கு, கைனீஷியம் வந்து இதில் வந்து கிடையாது. மேல ஃபீமேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலிக்ஸ் 5 இருக்குது, கொரலா 5 இருக்குது, கேலிக்ஸ் 5 இருக்குது, ஆண்ட்ரீஷியம்ஸ் வந்து 0 இருக்குது. ஸோ 3 to 5 வரைக்கும் ஸ்டாமினாட்ஸ் வந்து இருக்குது, கைனீஷியம் வந்து 3 இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கர்பிட்டேசி. ஓகே, Cucurbitaceae is a commonly known as a. ஸோ Cucurbitaceae நம்ம என்ன ஃபேமிலின்னு சொல்லி சொல்கிறோம், ரோஸ் ஃபேமிலி வராது, லில்லி ஃபேமிலி வராது, அதுக்கப்புறம் வந்து கிராஸ் ஃபேமிலி வந்து இது போயிசி, அப்புறம் வந்து என்ன க்ரௌட் ஃபேமிலி. ஓகே, ஸோ வந்து க்ரௌட் ஃபேமிலியில் தான் வருது. ஸோ பிளான்ஸ் ஆஃப் Cucurbitaceae ஆர் மோஸ்ட்லி என்னவா இருக்குது, கிளைம்பஸ் வித் டென்ட்ரில் தான் வந்து இருக்குது. அக்வாட்டிக் பிளான்ட்டாக இல்லை, ஷ்ரப்பாக இல்லை, ட்ரீயாக இல்லை. ஸோ வந்து ஆப்ஷன் சி கிளைம்பஸ் வித் டென்ட்ரில்ஸ் தான் வந்து இருக்குது. ஓகே, தி லீவ்ஸ் வித் Cucurbitaceae ஆர் யூஸ்வலி எப்படி இருக்குது, சிம்பிளாகவும் அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த குக்கர்பிட்டியோட்ஸோட லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும், சிம்பிள் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்காது, அதுக்கப்புறம் காம்பவுண்ட் லீவ்ஸும் கிடையாது, சிம்பிளாக தான் இருக்கும், நீடில் லைக் ஃபார்ம்லேயும் இருக்காது, தான் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். பட் ஆனால்
இது வந்து என்னது இப்போ ஆப்ஷன் பி தான், சிம்பிள் அண்டு ஆல்டர்னேட்டிவாக வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தி ஃப்ளவர்ஸ் ஆஃப் குக்கர்பிட்டேசி ஆர் ஜென்ரலி. ஸோ குக்கர்பிட்டேசியோட ஃபேமிலி ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குது, யூனிசெக்ஷுவலாக மோஸ்ட் ஆஃப் இருக்குது. பைசெக்ஷுவல்ஸ் வந்து ரேர்லியாக தான் இருக்குது. ஏசெக்ஷுவல் கிடையாது, ஸ்டெரைலும் கிடையாது. அப்போ வந்து என்னது ஆப்ஷன் பி யூனிசெக்ஷுவல். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு டுடே கிளாஸில் தி இன்னொரு கொஷின் இருக்குது. தி ஓவரி பொசிஷன் ஆஃப் குக்கர்பிட்டேசி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபீரியர் ஓவரி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சுப்பீரியர் கிடையாது, ஹாஃப் இன்ஃபீரியரும் கிடையாது, ஃப்ரீ சென்ட்ரலும் கிடையாது. ஸோ வந்து என்னவா இருக்குது, சுப்பீரியர் ஓவரியாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு குக்கர்பிட்டேசியில் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அதோட இது மட்டும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர்பிட்டேசி அப்படிங்கிறது காமன்லி கால்டு க்ரௌட் ஆர் பம்கின் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நம்ம க்ரீப்பிங்காகவும் கிளைம்பிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குக்கர்பிட்டேசியை வந்து என்ன சொல்கிறோம், க்ரௌட் ஃபேமிலின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பம்கின் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து க்ரீப்பிங்காகவும் கிளைம்பிங், இந்த கொடி வர மாதிரி கிளைம்பிங் பிளான்ஸாகவும் வந்து இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்கின்னு, குக்கம்பரு, பாட்டில் கார்டு, பிட்டர் கார்டு, வாட்டர் மெலன் இதெல்லாமே வந்து சொல்லலாம். ஓகே, அப்புறம் இதோட ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து ஷார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து ஹர்பாக இருக்குது, க்ரீப்பி அண்ட் கிளைம்பர்ஸாக இருக்குது, சென்ட்ரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரூட் வந்து பார்த்திங்கன்னா டேப் ரூட். ஓகே, அப்போ ஸ்டெம் வந்து என்னவா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது, வீக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹேரியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 5 ஆங்கிள்டு வந்து சம் பிளான்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அப்போ லீஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா சிம்பிளாகவும் ஆல்டர்னேட்டாகவும் பால்மேட்லி லோபடாக இருக்குது, ரெட்டிகுலர் வீனிஷாக வந்து இருக்குது. ஓகே, அப்புறம் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் அப்போ இதோட ஃப்ளவர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி யூனிசெக்ஷுவலாக இருக்கும். பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொனோஷியஸாக இருக்கும். ஓகே, மொனோஷியஸ்னால் நான் சொல்லியிருந்தேன் மேல் அண்டு ஃபீமேல் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் பிளான்ட்லேயே இருக்கும். ஓகே, மேல் செக்ஸாக இருக்கும் அண்ட் ஃபீமேல் செக்ஸாக இருக்கும் பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளான்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மொனோஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து டயோஷியஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வேறு வேறு பிளான்ட்டில் தனித்தனியாக இருக்கும். மேல் செக்ஸாக இருக்கும் வந்து மேல் பிளான்ட் வந்து தனியாக இருக்கும், ஃபீமேல் பிளான்ட் அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டயோஷியஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ஆக்டினோமார்பிக்காக இருக்கும். ஓகே, ரெகுலராக ஆக்டினோமார்பிக்காக இருக்கும், எபிகைனஸாக இருக்கும். ஓவரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபீரியர் ஓவரியாக தான் வந்து இருக்குது. ஓகே, அப்போது ஃப்ளோரல் பார்ட்ஸ். ஸோ ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலிக்ஸ் வந்து 5 இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட்டில் நான் வந்து சொல்கிறேன். ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலிக்ஸ் வந்து 5 இருக்கும், கொரலா வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இருக்கும், ஆன்ட்ரீஷியம் வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 ஸ்டேமன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கைனீஷியம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 3 கார்பல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜின் கார்பல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபீரியர் ஓவரி ஆர் வந்து ட்ரைலாக்குனார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, இது அதோட ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பெப்போவாக வந்து இருக்கும், ஸ்பெஷல் டைப் ஆஃப் வெரியாக இருக்கும். சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ வந்து ஃப்ளாட்டடாக வந்து இருக்கும். ஓகே, அப்போது இது வந்து எப்படி இருக்குது, மோஸ்ட் ஆஃப் வந்து குக்கர்பிட்டேசி ஃபேமிலியை வந்துட்டு நம்ம காட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இது வந்து நான் வந்து பம்கின் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து க்ரீப்பிங் அது வந்து கிளைம்பிங் பிளான்ஸாக வந்து இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பம்கின், குக்கம்பரு, பாட்டில் கார்டு, பிட்டர் கார்டு, வாட்டர் மெலான்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லலாம். அப்புறம் சிஸ்டமேட்டிக் பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிங்டம் வந்து பிளான்டனி கிங்டத்துக்கு கீழே தான் வருது, டிவிஷன் வந்து ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ் கீழே வருது, கிளாஸ் வந்து டைகாட்டிலின்னு, சீரியஸ் வந்து கேலிசி ஃப்ளோரே. ஓகே, இதோட சீரியஸ் வந்து என்னது, சீரியஸ் வந்து கேலிசி ஃப்ளோரே கீழே வருது. ஓகே, ஸோ ஃபேமிலி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கர்பிட்டேசி. ஓகேவா, ஹர்ப் வந்து நம்ம பார்த்தோம், ஹேபிட் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம், ஹர்பாக இருக்குது, கிளைமராக இருக்குது, க்ரீப்பராக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். டென்ட்ரில் வந்து இருக்குது, அதுதான் அதோட ஹேபிட். ஓகே, ரூட் வந்து நமக்கு தெரியும், என்ன ரூட்டு, டேப் ரூட். ரூட் என்ன ரூட்டாக இருக்குது, டேப் ரூட்டாக இருக்குது. ஸ்டெம்மும் வந்து எப்படி இருக்குது, கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஓகே, வீக்காக இருக்குது, சாஃப்டடாக வந்து இருக்குது. ஓகே, லீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது, சிம்பிளாக வந்து இருக்கும்,
ஆல்டர்னேட்டாக வந்து இருக்குது. அப்புறம் பால்மினேட்டிலி வீனிஷ்னா வந்து இருக்குது லீஃப். ஓகே, அப்புறம் பால்மினேட்லி லோபடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெட்டிகுலேட் வீனிஷ்னா இருக்குது. பால்மினேட் லோபடு ரெட்டிகுலேட் வீனிஷ்னா வந்து இருக்குது. ஓகே, ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிசெக்ஷுவலாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குது? யூனிசெக்ஷுவலாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்டினோ மார்ஃபிக்காக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏபி கைனஸாக வந்து இருக்குது. ஓவரி இன்ஃபீரியராக இருக்குது. ஓகே, இதில் வந்து என்ன தான் இன்ஃபீரியர் தான் வரும். ஓகே, அப்போது ஸோ வந்து ஃப்ளோரல் பார்ட்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன். கேலிக்ஸ் பை கொரோலா பை இருக்கும். ஆண்ட்ரிஷம் 3 to 5 ஸ்டேமன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கைனிஷம் வந்து பார்த்திங்கன்னா 3 கார்பல்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் வந்து ஓவரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபீரியராக இருக்குது. ட்ரைலாப்மோராக இருக்குது. ஓகே, ஸோ வந்து இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த வெஜிடபிள்ஸ், பம்கின், குக்கும்பர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் இதுலேருந்து வந்து நமக்கு கிடைக்குது. ஃப்ரூட்ஸு வாட்டர்மெலான் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நமக்கு வருது. ஸோ மெடிசினல் பிளான்ஸஸாகவும் வந்து இது வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு எடிபிள், இதோட சீட்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் எடிபிள் சீட்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து இந்த தனியாக பம்கின் சீட்ஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து எல்லாமே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ஹேர் க்ரோத்துக்கு, ஸோ வந்து நிறைய விட்டமின்ஸ் வந்து மினரல்ஸ்க்கு வந்து கொடுக்குற ஒரு இதுவாக பம்கின் சீட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலிஸ் வந்து தான் பம்கின் சீட்ஸ் அப்படிங்கிறத மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ குக்கர்பிட்டேசி அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மாக பார்த்தீங்க அப்படின்னா குக்கர்பிட்டேசி இஸ் அ டைகாட் ஃபேமிலி. இது வந்து ஒரு மோனோகாட் கிடையாது, டைகாட் ஃபேமிலி ஆஃப் க்ரீப்பிங் ஆஃப் பிளான்ட்ஸு வித் டென்ட்ரில் வந்து இருக்கும். ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பெப்போ. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பம்கின் அண்டு குக்கும்பர். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டடாக வந்து குக்கும்பர்ஸ்க்கான ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேறு இன்றைக்கி வந்து குக்கர்பிட்டேசி வந்து பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா போஏசி வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரேசி பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.